இருந்தபோதிலும் அவர் இந்தியாவில் மரணித்த போது சக வைத்தியராக டாக்டர் முஸ்தாக் அவர்கள் நான் இருந்தாலும் செய்தி பெறுவது தெரியாது. அவரது சகோதரை விட மிக நெருக்கமாக இருந்து எங்களுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு நான் நினைக்கின்றேன் 4 நாட்களாக அவர்கள் தூக்கமும் இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கு எமது திணைக்களம் சார்பாக நன்றி கூறுவதுடன் நான் எனக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்திருக்கின்றார். சில்மியை இழந்து நிற்கும் அவர் நான் தம்பியெல்லாம் கூப்பிடுறது அவர் எனக்கு ஒரு 7 வருடம் பின்னர் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தார். அவர் என்னோட மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர். ஆகவே அவரை இழந்தது ஒரு பெரிய இழப்பு. ஆகவே அவரது குடும்பத்திற்கு இல்லாமல் இந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய மனோ தைரியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எமது திணைக்களம் சார்பாக அவரது குடும்பத்திற்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடன் மிக நெருக்கமாக இருந்தவர் என்பதையால் எனக்கு அவரை பற்றி உரையாடினால் அருகே வந்து விடலாம் என்ற ஒரு நிலையில் இப்போது எனது உரையை சுருக்கி முடித்துக் கொள்கிறேன். அவருக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்பது சுருக்கமாக அவர்களால் பேச முடியாது என்ற மன கவலையோடு சுருக்கமாக கொடுக்கிறார்கள். நம்ம சப்ளை என்ன மிச்சம் அவசரமாக ஜனாசாவை பார்க்கறதுக்காக ஏற்பாடு இருக்குது. பார்த்துக் கொள்ளலாம்.
பள்ளிவாசல்கள் நிறைஞ்சிருக்க வேண்டாம். இல்ல போறாங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து பார்த்து படிச்சாங்க அப்படி பள்ளியோட வெளியாகும். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه وعافيه واعف عنه واكرم نزله وسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونجي من الذنوب والخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم ابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه.